நண்பர்களே, கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களையும் ஒரு தராசு தட்டுல உட்கார வச்சுட்டு, இன்னொரு தராசு தட்டுல உலகத்துல இருக்கிற அத்தனை எறும்புகளையும் வச்சா எது வெயிட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமா இருந்தாலும் அதான் உண்மை. எறும்புகளோட எடை தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு சுமார் 25 லட்சம் எறும்புகள் இருக்கு. நாம நடக்கும்போது கால்ல மிதிபடுற ஒரு சாதாரண பூச்சின்னு இதை நாம நினைக்கிறோம். ஆனா டைனோசர்கள் காலத்துல தோன்றி அந்த டைனோசர்களையே அழிச்ச விண்கள் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு பூமியில ஒவ்வொரு இன்ச் நிலத்தையும் ஆக்கிரமிச்சு அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஏலியன் இனம்தான் இந்த எறும்புகள். வணக்கம், வெல்கம் பேக் டு அடு ஆமாங்க. நம்ம கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் பிளேலிஸ்ட்ல போன வீடியோல தொட்டா உயிரை பறிக்கிற உலகின் டாப் 3 விஷத்தவளைகளை பத்தி பார்த்தோம். பார்க்காதவங்க மேல இருக்கிற கார்டு பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவோட முடிவுல நாம சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போறது எறும்புகளின் விசித்திரமான வரலாறு, மனிதர்களை மிஞ்சும் அதோட இராணுவ கட்டமைப்பு மற்றும் உலகத்திலேயே அதிக வலியை கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான எறும்பை பத்தி தான். வாங்க, தரைக்கடியில இருக்கிற அந்த ரகசிய சாம்ராஜ்யத்துக்குள்ள போலாம். இந்த எறும்புகள் திடீர்னு ஒரு நாள் தரையில இருந்து முளைக்கல. இதோட பரிணாம வளர்ச்சி சுமார் 14 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிரிட்டேஷியஸ் காலத்துல ஆரம்பிச்சது. அப்போ பூமியில டீரெக்ஸ் மாதிரி பிரம்மாண்டமான டைனோசர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே எறும்புகளோட தாத்தா பாட்டி யாருன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. அது குளவிகள் தான். ஆமாங்க, வானத்துல பறந்துகிட்டு இருந்த ஒரு வகையான குளவிகள் தான் காலப்போக்குல தரையில வாழ பழகி தங்களோட இறக்கைகளை இழந்து தரைக்கடியில கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சுது. சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச மிக பழமையான எறும்பு படிமத்தோட பேரு ஸ்பெக்கோமேர்மா. இது பார்க்கறதுக்கு பாதி குளவி மாதிரியும் பாதி எறும்பு மாதிரியும் மரப்பிசின்ல சிக்கி பல கோடி வருஷமா அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. இந்த பரிணாம மாற்றம் தான் எறும்புகளை பூமியின் தலை சிறந்த சர்வைவரா மாத்துச்சு. இன்னைக்கு உலகத்துல சுமார் 15,000 வகையான எறும்பினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அண்டார்டிகா கண்டத்தை தவிர உலகத்துல எறும்பு இல்லாத இடமே கிடையாது. சரி, இப்போ இருக்கிற எறும்புகள் எல்லாமே சின்னதா தான் இருக்கு. ஆனா பழங்காலத்துல பெரிய எறும்புகள் இருந்ததான்னு கேட்டா நிச்சயமா இருந்துச்சு. இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான எறும்பினங்கள் பூமியில இருந்து முழுசா அழிஞ்சு போயிருக்கு. அதுல மிக முக்கியமானது டைட்டானோமைர்மா அப்படிங்கிற ராட்சச எறும்பு. சுமார் 5.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த எறும்பு ஒரு சின்ன சிட்டுக்குருவி சைஸ்ல இருக்கும். அதோட இறக்கைகள் மட்டுமே 6 இன்ச் நீளத்துக்கு விரிஞ்சிருக்கும். நல்ல வேளையா காலநிலை மாற்றத்தால அந்த ராட்சச எறும்புகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்லனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அந்த சைஸ்ல எறும்பு வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. எறும்புகளோட இனப்பெருக்க முறை ரொம்பவே விசித்திரமானது. ஒரு எறும்பு புத்துக்குள்ள லட்சக்கணக்கான எறும்புகள் இருந்தாலும் அதுல முட்டையிடும் உரிமை ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும்தான் இருக்கும். அதுதான் ராணி எறும்பு. வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல சிறகுகள் முளைத்த புதிய ராணி எறும்புகளும் ஆண் எறும்புகளும் புத்த விட்டு வானத்துல பறக்கும். இதுக்கு பேரு திருமண பறப்புன்னு சொல்லுவாங்க. வானத்துல பறந்துகிட்டே ஆண் எறும்பு ராணி எறும்போட இணையும். இணைந்த சில மணி நேரத்திலேயே ஆண் எறும்பு செத்து போயிடும். ஏன்னா அதோட ஒரே லட்சியம் இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான். ஆனா ராணி எறும்பு என்ன பண்ணும் தெரியுமா? தரைக்கு வந்து தன்னோட இறக்கைகளை தானே பிச்சு எரிஞ்சுக்கே தரைக்கு அடியில போய் முட்டையிட ஆரம்பிக்கும். ஆண் எறும்பு கொடுத்த விந்தணுக்களை ஒரு சின்ன பையில சேமிச்சு வச்சுக்கிட்டு பல வருஷங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி முட்டையிடும். ஒரு சாதாரண வேலைக்கார எறும்பு சில மாசங்கள் தான் உயிரோட இருக்கும். ஆனா ஒரு ராணி எறும்பு 30 வருஷங்கள் வரை உயிரோட இருந்து பல கோடி முட்டைகளை உருவாக்கும். எறும்புகள்ல பல வகை இருந்தாலும் அமேசான் காடுகள்ல வாழ்ற ஒரு எறும்புக்கு உலகத்திலேயே மிக மோசமான ஒரு பேரு இருக்கு. அதுதான் புல்லட் எறும்பு. சாதாரணமா ஒரு எறும்பு கடிச்சா லேசா எரியும். ஆனா இந்த புல்லட் எறும்பு கடிச்சா ஒரு துப்பாக்கி குண்டு நம்ம உடம்ப தொலைச்சிக்கிட்டு போனா எவ்வளவு பயங்கரமான வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலிக்குமா. அதனாலதான் இதுக்கு இந்த பேரே வந்துச்சு. ஷ்மிட் பெயின் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பூச்சிக்கடிகளின் வலியை அளக்கிற ஸ்கேல்ல இதுக்கு தான் முதல் இடம் கொடுத்திருக்காங்க. இதோட விஷம் நேரா நரம்பு மண்டலத்தை தாக்கி அடுத்த 24 மணி நேரத்துக்கு அந்த மனுஷனை துடிதுடிக்க வைக்கும். ஆனா உண்மையிலேயே இதோட விஷத்தை விட மேரிகோப்பா ஹார்வெஸ்டர் அண்ட் அப்படிங்கிற எறும்போட விஷம்தான் உலகத்திலேயே மிக வீரியமான விஷம். ஒரு 12 முறை அந்த எறும்பு கடிச்சா ஒரு எலியே செத்து போயிடுமாம். ஆனா வலியும் உச்சம்னு கேட்டா அது நம்ம புல்லட் எறும்பு தான்.
இரும்புகளை பத்தி ஆச்சரியப்பட வைக்கிற இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம மனிதர்கள் நாம எப்படி பசுமாட்டை வளர்த்து அதுகிட்ட இருந்து பால் கறந்து குடிக்கிறோமோ, அதே மாதிரி எறும்புகளும் அசுவினி பூச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன பூச்சிய தங்களோட கூட்டுக்குள்ளேயே மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்கும். அந்த பூச்சியில இருந்து வர்ற இனிப்பான ஒரு திரவத்தை எறும்புகள் பால் கறக்கிற மாதிரி கறந்து குடிக்கும். இன்னொரு பயங்கரமான விஷயம் ஜாம்பி எறும்புகள். காட்டுல கார்டிசெப்ஸ் அப்படின்னு ஒரு பூஞ்சை இருக்கு. அது எறும்போட உடம்புக்குள்ள ஏறி அந்த எறும்போட மூளைய தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துரும். அப்புறம் அந்த எறும்புக்கு சுயநினைவே இருக்காது. அந்த பூஞ்சை சொல்ற இடத்துக்கு நடந்து போய் ஒரு இரையை இறுக்கமா கடிச்சுக்கிட்டு அப்படியே செத்து போயிடும். அப்புறம் அந்த எறும்போட தலைய பொழந்துகிட்டே அந்த பூஞ்சை செடி மாதிரி வெளியே வளரும். இத கேக்குறதுக்கே ஹாலிவுட் ஹாரர் படம் மாதிரி இருக்குல்ல. இந்த பூமி கடையில மனிதர்களுக்கு தெரியாம பல 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எறும்புகள் ஒரு தனி உலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்கு. தனித்து வாழ்ந்தா அழிஞ்சிடுவோம், கூடி வாழ்ந்தா எந்த பேரழிவையும் தாண்டி வாழலாம் அப்படிங்கறத இந்த எறும்புகள் தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த சின்னஞ்சிறு எறும்புகளோட பிரம்மாண்டமான வரலாறு உங்களை ஆச்சரியப்படுத்தியிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எறும்போட சுறுசுறுப்பு பிடிக்குமா இல்ல எறும்பு கடிக்கிற வலி பயமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கிங்டம் ஆஃப் அனிமல் சீரீஸ்ல அடுத்து எந்த விலங்க பத்தி பேசலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.